சம்பளம் கொடுப்பேன்னு டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் சொல்றாங்க. நீங்க தான் எப்படியாவது அம்மாவை சம்மதிக்க வைக்கணும். அதுக்காகத்தான் 50,000 அட்வான்ஸ் பணம் இதுல வச்சிருக்கிறேன். அம்மா கிட்ட இப்போதைக்கு ஒன்னும் டேட்ஸ் இல்ல, இருந்தாலும் பணம் எவ்வளவு இருக்கு? 50,000. பேசி பாப்போம். அம்மா மிஸ்டர் ராஜு, உங்களை நான் மலை போல நம்பி இருக்கிறேன். என்ன மிஸ்டர் ராஜு, இவர் ஏதாவது டொனேஷன் கேட்கிறாரா? எனக்கு எதுக்குமா டொனேஷன்? உங்க அட்வான்ஸ் பண்ண 50,000 ரூபாய் இதுல வச்சிருக்கிறேன். ஒரு படம், ஒரே ஒரு படம். நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா இந்த பணத்தை உங்க காலில் கொட்டிட்டு வெறுப்புட்டு நான் போயிடுவேன். சாரி சார். ஏன் அலையற? அவங்க சொல்லி முடிக்கட்டுமே. மிஸ்டர் ராஜு, நான் மேற்கொண்டு எந்த புது படங்களையும் நடிக்க விரும்பல. இருக்கிற படங்களை முடிச்சிட்டு நான் ஓய்வு எடுத்துக்க போறேன். மேடம், திடீர்னு நீங்க இந்த முடிவுக்கு வந்ததுக்கு காரணம் மற்றவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. என்னோட படம் கடைசி படமா இருக்கட்டும். நீங்க ஒரே ஒரு தடவை கொட்டுங்க. 50,000 இதுல இருக்கு. யாருக்காகவும் என் முடிவை மாத்திக்க நான் தயாரா இல்ல. ராதா, நான் உங்களை பார்க்கதான் வந்திருக்கேன். வாமா. ஏயா, அம்மா மனசு மாறவே மாறாதா? அது சரி, நீ சும்மா 50,000 ரூபாய் இருக்குன்னு உடுக்கடிக்கிறிய தவிர காட்ட மாட்டேன்றிய. காட்டினா ஒண்ணே இல்ல. இவ்வளவு பெரிய அமௌண்ட் நான் கண்ணால பார்த்தது இல்ல. அவ்வளவுதான். அப்பால நீ வீட்டுக்கு போற. மேடம், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். எதுக்கு? மத்தியானம் உங்க மனசை நோகடிச்சிட்டேன் இல்லையா? என்ன மேடம் பேசாம இருக்கீங்க? ஒண்ணு இல்ல ராதா. மேடம், அப்பாவுக்கு சினிமானா பிடிக்காது. நான் உங்க ரசிகன்னு சொன்னா கூட அவருக்கு பிடிக்காது. நீ என் மகன் நினைச்சு பார்க்கவே அவரால் முடியலையே. அதையே அவர் ஒத்துக்கலையே. அதையே அவரால் பொறுத்துக்க முடியலையே. மேடம், எனக்கு நேரமாச்சு, நான் வரட்டுமா? ராதா, டீ சாப்பிடுறியா? கூல்ட்ரிங்க் சாப்பிடுறியா? நான் எதையுமே கேட்கலையே. பரவாயில்ல. நான் ஒரு நிமிஷம். ராதா, மேடம், இது நான் உனக்கு கொடுக்கிற பிறந்த நாள் பரிசு. சாரி மேடம். இத வாங்க மறுக்கிறதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. அடுத்தவங்க கிட்ட இருந்து எதையும் இனாமாவோ பரிசாவோ வாங்க கூடாதுன்னு அப்பா கண்டிச்சு சொல்லிருக்காரு. நான் அடுத்துவேன். நான் அடுத்தும் இல்லம்மா. நான் உன் தாயம்மா. இதை நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிட்டா அப்பா வருத்தப்படுவார். அவர் மனசு துன்பப்பட்டா எனக்கு தாங்காது. வரேன் மேடம். குட் மார்னிங் மிஸ்டர் மாணிக்கம். என்னையா எல்போடே, மரியாதை எல்லாம் பலமா இருக்குது. இல்ல, நாளும் தெரிஞ்ச 40 வயசுக்காரங்கிற. அப்ப 10 வருஷத்துக்கு ஒரு விஷயமா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருப்ப. இப்ப என்ன நீ? சின்ன வயசுல நீ ஏதாவது பொண்ணை காதலிச்சிருக்கிறியா? காதல்னா எனக்கு பிடிக்காது. மனசுக்கு பிடிச்சதா சோவரேறி குதிச்சிடுவேன். ஒரே அமுக்கு. ஐயோ அம்மா அப்பான்னு அலற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். இது காதல் இல்லையா, கற்பழிப்பு. யோ, காதலுங்கிற வார்த்தையை இந்த காலத்து பசங்க உபயோகப்படுத்துறதெல்லாம் வெறும் டூப்பியா. இந்த மாதிரியா, இந்த ஜன்னலை திறக்கிறது, லெட்டரை கொடுக்கறது, கண்ணை அடிக்கிறது, இதெல்லாம் டீலே. தண்ணியை கொதிச்சுதா, அரிசியை போட்டோமா, சாதத்தை வரிச்சோமான்னு இருக்கணும். உன் சமயக்கார புத்தி உன்னை விட்டு போகாத. ஒரு புனிதமான விஷயத்த சோறாகிற லெவல கொண்டாந்துட்டிய. சரி, நான் பாயிண்ட் சொல்லிடுறேன். நான் இந்த எல்போட மாட்டிக்கின்னு ஸ்கூட்டர்ல போனேன்னா வயசு பொண்ணு ஊத்தி மேல மோதிட்டேன். பலார்னு கண்ணத்துல அடிச்சிருப்பாளே. அதான் கிடையாது. நான் தினம் இந்த பக்கமா தான் வருவேன். நீ டெய்லி வந்து மோதுன்றா. சுத்த லோலாயா இருப்பா போல இருந்தே. அவன் மட்டும் இல்ல, அவ குடும்பமே லோலாய குடும்பம்னு நினைக்கிறேன். ஆனா இதுல விசேஷம் என்னன்னா, என்ன ஓரக்கண்ணால பாக்குறான், உதட கடிச்சுக்கிறா. அப்பப்ப என்ன பார்த்து கண் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாயா. யோ, ஒருவேளை வலிப்பா இருக்கு போதியா? அதெல்லாம் கிடையாது. நான் போனப்புறம் நிறுத்திடுறாளே. இந்த மாதிரியா, எனக்கு அந்த பொண்ணு அக்கிரமத்துக்கு பிடிச்சு போச்சு. அவளை வசியம் பண்ண ஒரு வழி சொல்லியா? யோ, என்ன பிள்ளைக்கா பையன் நினைச்சியா? இல்லையா? நீ கேட்ட உடனே வழி சொல்றதுக்கு என்ன குருவா மதிச்சு தாம்பால தட்டுல வெத்தலை பாக்கு பழம் தட்சணை எல்லாம் வச்சு கொண்டு வா. மன்மதமானம் எப்படி விடுறதுன்னு கத்து தரேன். நான் விடணும். இது எப்படி? இது என்ன? இந்த கீரை தண்டை முதல்ல நறிட்டு வா. மன்மதமானம் எப்படி விடுறதுன்னு சொல்லி தரேன். அப்ப மன்மதன் கீரையில இருக்கான்றேன். ஆமான்றேன். வரேன்றேன். சரி.
என்னங்க இது குறும்பு பண்ணிக்கிட்டு யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? யாரும் பார்க்க கூடாதுன்னு தான் நான் காரை குறுக்க நிறுத்திருக்கேன். இந்த பாரு, சீக்கிரமா உனக்கு கொடுத்துரு, நான் போயிடுறேன். மாட்டேன். கொடுக்க மாட்டியா? கொடுத்தாதான் போயிடுவீங்களே. இந்த பாரு, அப்பா சாப்பிடுற சமயம் நான் வரலன்னா எனக்காக தேடுவாரு. ப்ளீஸ் குவிக் குவிக். நீ கொடுக்கலன்னா நானே. என்னங்க? தேங்க்யூ டார்லிங். ராதா, உள்ளவா. ராதா, ராதா, இங்க வா. எவ்வளவு காலமா அந்த காரியம் நடந்துகிட்டு இருக்கு? உனக்கு சுரேஷ்க்கு எப்படிப்பட்ட பழக்கம்? என்ன மாதிரி பழக்கம்? நான் அவரை விரும்புறேன்ப்பா. நீ அவன? நாங்க 2 பேருமே. என்ன துணிச்சல் இருந்தா இந்த வயசுல எந்திரி. லட்சாதிபதி விட்டு மருமகளா போக ஆசை வந்துருச்சா? சாதாரண ஸ்கூல் வாத்தியார் பொண்ணு. என்னுடைய மானத்தை மரியாதையும் இவ்வளவு காலமா கஷ்டப்பட்டு காப்பாத்திக்கிட்டு வந்திருக்கேன். இடி புயல் என்னுடைய வாழ்க்கையை பாதிச்சிருக்கு. ஆனா அதையும் நான் சமாளிச்சிருக்கேன். இனிமே இந்த மாதிரி காட்சியை என் கண்ணால பார்த்தேன். மிஸ்டர் ராமநாதன், நீ உள்ள போமா. நான் உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். என் கூட வரீங்களா? வாங்க, உட்காருங்க. உங்க மகளை நீங்க அடிச்சிட்டீங்க. இப்போ நான் என் மகன் அடிக்கணும் இல்லையா? சார், நீங்க அப்படிலாம் பேசக்கூடாது. ஏன்? உங்க மகன் செஞ்ச அதே தவறத்தானே என் மகனும் செஞ்சிருக்கான். என்ன இருந்தாலும் அவர் ஆம்பளை பிள்ளை. அதனால அவன் எந்த தப்பு வேணாலும் செய்யலாம். அந்த பழிய பொண்ணுதான் ஏத்துக்கணுமா? மிஸ்டர் ராமநாதன், இந்த சமூகத்துல நமக்கு நாமே இந்த மாதிரி சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் ஏற்படுத்திட்டு இருக்கோமே, அதையெல்லாம் உடைச்சி எறியணும். சுலபமா சொல்லிடலாங்க. நாளைக்கு ஏதாவது நடக்கக்கூடாத அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அதுக்கு நான் தானேங்க பொறுப்பேற்றுக்கணும். அதனாலதான் என் பொண்ணை கண்டிச்சேன். அப்போ உங்க பொண்ணு என் பையன் மேல பிரிய வச்சது தப்புன்னு சொல்றீங்க இல்லைங்களா? பின்ன கோபுரம் எங்க, குப்பை மேடங்க, அடக்கம் வேணுங்க. ஆசைக்கு ஒரு அளவு வேணும். நோ மிஸ்டர் ராமநாதன், உங்க ராதா ரொம்ப நல்ல பொண்ணு. உண்மையை சொன்னா அவளை மருமகளா ஏத்துக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. சார், நீங்க எஸ், அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்க நான் தயாரா இருக்கேன். என்னால நம்பவே முடியலங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க மிஸ்டர் ராமநாதன். இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வேண்டாம். ஏன்னா படிப்பு கெட்டு போயிடும். இன்னும் ஒரே வருஷத்துல என் மகன் இன்ஜினியர் ஆயிடுவான். அதுக்கப்புறம் கல்யாணம் தான். நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேனே, உங்க சம்மதத்தை கேட்காம. இதுல என் சம்மதம் என்னங்க இருக்கு? ராதா ரொம்ப அதிர்ஷ்டசாலி.